வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய அக்ஷய திருதியைக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஹல்வா. மத்த ஹல்வா மாதிரி கை வலிக்க ரொம்ப கிளற வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஹல்வாவுக்கு ரொம்ப அதிகமான நெய்யும் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியா பண்றது மட்டும் இல்ல, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த ஹல்வாவை சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் எப்பயும் கல்கண்டு போட்டு பண்ணுவேன். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த காசி அல்வா, அதாவது பூசணிக்காய் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காசி அல்வா பண்றதுக்கு பூசணிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். சில பேர் தடியங்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது தோல் சீவிட்டு இந்த விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மெல்லிசா இருக்கிற கிரேட்டர்ல நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். நான் கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பூசணிக்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, நல்ல மெல்லிசா இருக்கும் இல்லையா? அதுல கிரேட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த பூசணிக்காயில நிறைய தண்ணி இருக்கும். சில பேர் இதை புழிஞ்சிட்டு எடுத்துப்பாங்க. நம்ம தண்ணியை புழியாம அப்படியே நம்ம அல்வா பண்ணோம்னா அது கொஞ்சம் திக்காறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா அப்படியே பண்ணும்போது அந்த டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த பூசணி துருவலை தண்ணியோட கடாயில சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடாய் அதிகனமா இருந்ததுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க. நடுவில் இந்த மாதிரி கிளறி விடணும். தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகி இது கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வரணும். பாருங்க, தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயாச்சு. இதுல கொஞ்சம் குங்குமப்பூ நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளையா இல்லாம அல்வா கொஞ்சம் நல்லா கலரா இருக்கும். பூசணிக்காய் வதக்கும் போதே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கலர் கிடைச்சிரும். குங்குமப்பூ இல்லைன்னா நம்ம கேசரி பவுடர் சொல்லுவோம் இல்லையா, அது கூட நம்ம போட்டுக்கலாம். லாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டா போதும். பூசணிக்காய் பாருங்க நல்லா வதங்கியாச்சு. இதுல இருக்கிற தண்ணி ஃபுல்லா நல்லா வத்தியாச்சு. நம்ம இதுல சர்க்கரை அல்லது கல்கண்டு இது வேணாலும் சேர்த்துக்கலாம். கரெக்டான அளவு சொல்லணும்னா, நம்ம இந்த துருவல் துருவி எடுத்தோம் இல்லையா, எடுத்ததுக்கு அப்புறம் கப்ல அளந்தோம்னா 3க்கு 1 பங்கு, அதாவது 3 கப்பு துருவல் வந்ததுன்னா 1 கப்பு சர்க்கரை கரெக்டா இருக்கும். நான் கல்கண்டு சேர்க்கிறேன். இந்த கப்ல 3 கப்பு துருவல் இருந்தது, 1 கப்பு கல்கண்டு. ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட்டா சாப்பிடுவீங்க அப்படின்னா இதே கப்ல 1.25 கப் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த கல்கண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கல்கண்டு ஃபுல்லா கரைஞ்சி திரும்பவும் இது ஒரு ஹல்வா பதத்துக்கு வரணும். குங்குமப்பூ சேர்த்ததுனால அழகான ஒரு மஞ்சள் கலர் பாருங்க, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. கலரே வேண்டாம் அப்படின்னா அப்படியே வெள்ளையா கூட நம்ம பண்ணிக்கலாம். சர்க்கரையோ கல்கண்டோ சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பூசணிக்காய் வெந்திருக்கா அப்படின்னு நல்லா ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேகாமையே சர்க்கரையை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பூசணிக்காய் வேகாது, சாப்பிடும்போது சாப்பிட்டாவும் இருக்காது, நர நரன்னு இருக்கும். கல்கண்டு கரைஞ்சி பாருங்க, திரும்பவும் தண்ணி விட ஆரம்பிச்சாச்சு. கல்கண்டு ஃபுல்லா கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியா இருந்தது இல்லையா, இப்ப அது ஃபுல்லா ட்ரை ஆகி பாக்குறதுக்கும் பாருங்க அப்படியே ஷைனிங்கா நல்லா வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் அப்படியே பேன்ல ஒட்டாம வரணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டோம். இப்ப நம்ம 2வது டேபிள் ஸ்பூனும் நெய் விட்டுருக்கோம். பூசணிக்காய் ஹல்வா பாருங்க, நல்லா தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகி நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. கிளறி விடும்போது அழகா ஒட்டாம வருது பாத்தீங்களா? ஹல்வா ரெடி ஆயாச்சு. பொடியா கட் பண்ண முந்திரி, பாதாம், பிஸ்தா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். இது நெய்யில வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, அழகா ஒட்டாம வருது. ஹல்வா ரொம்ப ட்ரை ஆகாம இந்த மாதிரி ஒரு பதத்துல இருக்கணும். அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நம்ம வதக்கி ட்ரை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. இது கரெக்டான பதம் பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஹல்வாவை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். டேஸ்டியான காசி ஹல்வா சர்விங்க்கு ரெடி. காசி ஹல்வா, அதாவது பூசணிக்காய் ஹல்வா சூப்பரா ரெடி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். நீங்களே பாத்தீங்க இந்த காசி ஹல்வா பண்றது எவ்வளவு ஈஸி அப்படின்னு. அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையா இருக்கு, நல்லா சாஃப்டா அப்படியே வாயில வெண்ணெய் மாதிரி கரையுது. நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட நெய் வாசனையோட ரொம்பவே அருமையா இருக்கு. இதுல நமக்கு இந்த பூசணிக்காயை துருவுறது மட்டும்தான் வேலை. ஃபுட் ப்ரெஸ்ஸர் வச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டு எடுத்துக்கலாம். அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பூசணிக்காய் வதங்கறதுக்கு லேட் ஆகும், ஏன்னா அதுல நிறைய தண்ணி இருக்கும். அப்படிங்கறதுனால நிறைய பேர் அந்த தண்ணியை ஃபுல்லா புழிஞ்சிட்டு வதக்குவாங்க. இருந்தாலும் அந்த தண்ணியோட நம்ம வதக்குறது நல்லா இருக்கும். ஏன்னா அதோட ஜூஸ்லயே அந்த காய் வேகும் போது
அதோட ஃபிளேவர், அதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். குங்குமப்பூ சேர்த்திருக்கேன், அதனால லைட் எல்லோ கலர்ல அழகா இருக்கு. கலர் எதுவும் வேண்டாம் அப்படின்னா அப்படியே வெள்ளையாவே பண்ணிக்கலாம், ஹாஃப் ஒயிட்ல, அதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கலர் சேர்க்காம இருக்கிறதுக்கு இன்னொரு ஐடியாவும் நான் சொல்றேன் பாருங்க. பூசணிக்காய் எடுத்துக்கிட்டு ஒன்னோ அல்லது ரெண்டோ கேரட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பூசணிக்காய் எப்படி மெல்லீஸா நம்ம துருவோமோ அதே மாதிரி கேரட்டையும் துருவிக்கோங்க. பூசணிக்காயோட கேரட்டையும் சேர்த்து நீங்க பண்ணீங்கன்னா இந்த லைட் ஆரஞ்சு கலரும் கிடைச்சிரும், பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஏன்னா பூசணிக்காயில தண்ணி நிறைய இருக்குமா, வதங்கி வதங்கி அந்த அல்வா பாத்தீங்கன்னா கடாயில ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளவு இருக்கிற மாதிரி இருக்கும், வதங்கி ஹல்வா ரெடி ஆகும்போது ரொம்ப துருண்டாயிடும். நீங்க கொஞ்சம் கேரட் சேர்த்துட்டீங்கன்னா குவான்டிட்டியும் கிடைச்சிரும், கலரும் கிடைச்சிரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த பூசணிக்காய் ஹல்வா, அதாவது காசி ஹல்வாவை இந்த அட்சய திருதிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.